டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் தமிழ்நாட்டில் பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்றுக்கள் யாவை? பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்றுக்கள் யாவை? ஆப்ஷன் 1, உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி அப்படிங்கிறாங்க. துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானார். 4வது 1945 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். ஸோ இங்கிலீஷில் பார்க்கலாம். Which of the following statement is true about the Papa Umanath of Tamil Nadu? She was the first woman in the South India to have been arrested by the British for the salt satyagraha. She organized a peasants movement in Tuvariman village. She became the part of the Ponmalai Women's Association. She joined the Congress Party in 1945. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிங்கிறது தான் சரியான விடை. அதாவது கொடுத்துருக்க பாயிண்டில் 2 மற்றும் 3 மட்டும்தான் சரி. துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தை நிறுவினார். 3வது பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருந்தார். இந்த காங்கிரஸ் கட்சியில் இணைந்தாருங்கிறது தப்பு. அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அதனால் ஆப்ஷன் 4ங்கிறது தப்பு. உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட தென்னிந்திய முதல் பெண்மணி இவங்க கிடையாது. அவங்க ருக்மணி. ஸோ டீட்டெயிலான தகவல்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக. ஸோ பாப்பா உமாநாத் பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் அகில இந்திய தலைவராக பணியாற்றியவர். அவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். பாப்பா உமாநாத் அப்படிங்கிற பெண்மணி மதுரை அடுத்த துவரிமானில் முன்னின்று நடத்திய குடியானவர் போராட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துவரிமான் கிராமத்தில் நிலச்சுவாந்தாரர்கள் மற்றும் ஜமீன்தாரர்கள் விவசாயிகளை ஒடுக்கி வந்தனர். நியாயமற்ற நில வாடகை மற்றும் கட்டாய வேலை வாங்குதலுக்கு எதிராக பாப்பா உமாநாத் போராடினார்கள். அடுத்தது தோரிமான் போராட்டம் அப்படிங்கிறது வெறும் விவசாயிகளுக்கான உரிமை போராட்டம் மட்டும் இல்லை. அவர் ஒரு பெண் தலைவராக அவர் எப்படி அடிமட்ட மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து களமிறங்கினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பு. பொன்மலைங்கிறது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ பொன்மலை என்பது திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி. அது தென்னக ரயில்வேனுடைய பணிமனைகள் நிறைந்த பகுதி. அங்குள்ள தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த அமைப்பு முக்கிய பங்காற்றியது. ஸோ ஆப்ஷன் 1 கொடுத்துருப்பாங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று ஆங்கிலேயரால் சிறையிடப்பட்ட முதல் பெண்மணி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. இவர் தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகத்திற்காக சிறை தண்டனை பெற்ற முதல் பெண் அரசியல் கைதி. இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிரமாக பணியாற்றியவர். சுதந்திரத்திற்கு பிறகு சென்னை மாகாண சட்டமன்றத்தில் அமைச்சராக பணியாற்றிய முதல் பெண்மணியும் இந்த ருக்மணி லட்சுமிபதி. தேங்க்யூ ஸோ மச்.